ஹாய். டே 139 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம வந்து தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த மூவி பார்க்குற மூவியோட ரிவ்யூவை நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த வகையில் 139 மூவிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன மூவி பார்த்துருக்கோன்னா அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது தமிழ் மூவி தான். ஸோ தமிழ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பெருசாக வந்து ஸ்டார் கேஸ்ட் வந்து எதுவும் இல்லை, எல்லாமே வந்து புதுமுகங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அஜ்மல் அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து யோகி பாபு வந்து ஒரு காமெடி ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதில் அக்யூஸ்ட்ன்ற கேரக்டரில் வேறு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் வந்து இது வரைக்கும் அந்த படத்தில் ஒரு பார்த்த மாதிரி இல்லை. ஸோ புதுமுகம் மாதிரி தான் இருக்கார். ஸோ மூவியோட கதை என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து புழல் ஜெயிலேருந்து சேலமுக்கு வந்து ஒரு கைதியை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்ன போலீஸ் டீமை வச்சு. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த போகிற வழியிலே வந்து ஒரு கேங் வந்து அவங்க போகிற வண்டியை கவுத்துறாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டபிளும் அந்த கைதியும் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கைதி யார், ஸோ அந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ வந்து அந்த போலீஸ் கேரக்டரில் வந்து அஜ்மல் வந்து அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க வந்து அந்த கைதியோட பேக்ட்ராப் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து ஊருக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு ரொம்ப வந்து பெருசாக இதை பற்றி கவலைப்படாமல் ஸோ சுற்றிட்டு இருக்கிறா இருக்கார். ஸோ இப்போ அவரை வந்து கைது பண்ணி இப்போ அந்த ஜெயிலேருந்து சேலம் கோர்ட்டுக்காக அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு டீம் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இவர் எதுக்காக இந்த ஜெயிலில் இருக்காருன்னா, ஸோ ஒரு பெரிய கட்சி தலைவர் ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவர் மேலே அந்த அக்யூசேஷன் இருக்கும். ஸோ அந்த கட்சி தலைவரோட வீட்டில் வந்து அவரோட தம்பியும் அவரோட ஒய்ஃபும் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்து இவரை கொலை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாத மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, இப்போ அந்த ஃபேமிலியே வந்து இவரை கொலை பண்ணாதப்போ ஸோ யார் இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அண்ட் வந்து இவர் எதுக்காக அந்த கட்சி இவர் ஸ்டார்டிங்கில் காட்டும்போது இவர் சும்மா வந்து திருடுற மாதிரி சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. இவர் எதுக்காக அவ்வளோ பெரிய கட்சி தலைவரை இவர் எதுக்கு கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரியே ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அந்த கொலை செய்கிறவங்களுக்கு வந்து ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவாங்க. இப்படி வந்து கதை வந்து கொஞ்சம் நான் லீனியரில் வந்து ஃப்ளாஷ்பேக்கு அந்த கரண்ட்டில் நடக்கிற விஷயம், இவர் ஏன் அந்த வேலையை செஞ்சாருன்றதை ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கதைப்படி பார்த்தோன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான ஒரு நார்மலான ஒரு கதை வந்து வச்சுருக்காங்க. அண்ட் வந்து சில சீன்ஸுமே வந்து ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன மாதிரி அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஸோ எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியாதுன்ற மாதிரி தான் நம்ம போனோம். பட் வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஓகேவாகவே வந்து படம் இருந்துச்சு. ஸோ அந்த அக்யூஸ்டாக நடிச்சிருக்கவர் அவர் ஆக்டிங் கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு உட்காரல. ரொம்ப வந்து அவர் என்ன காமெடி பண்ணுறாரா இல்லை சீரியஸாக பண்ணுறாரான்னு தெரியாத மாதிரி ரொம்ப வந்து உட்கார்ற ஒரு டைலாக் டெலிவரியுமே வந்து சரியாக வந்து நமக்கு எந்த டைலாக்குமே வந்து புரியல, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் மட்டும் ஒரு மெயின் கேரக்டர். ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லை கொஞ்சம் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இந்த படம் வந்து அடுத்த லெவல் போயிருக்கோன்னே சொல்லலாம். ஸோ நல்ல கான்செப்ட் இருந்துச்சு, நல்ல ஸ்க்ரீன் பிளேயுமே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் வந்து நடுவில் காமெடின்ற பேரில் வந்து ஒரு சீரியஸான சீனில் இவங்க சாங் போடுறதும் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப ஜாலியாக காட்டுறதுக்காக வந்து சம்மந்தமே இல்லாமல் இவங்க பண்ணுற விஷயம் மட்டும்தான் வந்து படத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. மற்றபடி வந்து ஒரு நார்மலான வந்து ஒரு ஆவரேஜான ஒரு மூவியாக இருந்தது. ஸோ அதை சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட்டை மாற்றிருந்தாலும் அந்த நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிரிஞ்சி சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இது ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராகவே வந்திருக்கும். கதை நார்மலாக ஒரு கொலை பண்ணிவிட்டு அது மேலே பழி போடுற மாதிரி கதையாக இருந்தாலுமே ஸோ அவங்க சொன்ன விதம் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அவங்க ஒரு ட்விஸ்ட்டாக ரிவீல் பண்ண விதம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஒரு நல்ல ஒரு பெரிய படம் பார்க்குற ஒரு ஃபீலே வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இது நான் இன்னும் கொஞ்சம் நல்ல படமாகவே வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கன்னா டெக்னிக்கல் ரேட்டிங் தெரியும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டே 139 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் அக்யூஸ்ட். சரவணா தேட்டரில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 11:30 AM.